டைம் ஆச்சு. இந்த தினேஷ் பையனை இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறேன். அவன் சொன்ன டைமோட அரை மணி நேரம் லேட்டாக தான் வந்து நிற்கிறான். ஓய் தேனு. டேய், நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். என்கிட்ட நீ பேசாத. ஏமா மாமா மேல இவ்வளோ கோவம்? போ தினேஷ், நான் எப்பயுமே தனியாக வந்து அரை மணி நேரம் இந்த காட்டுக்குள்ளே தனியாகவே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. நீ எப்பயுமே சொன்ன டைமோட லேட்டாக தான் வர. அச்சோ அப்படியாம்மா, நாளையிலேருந்து சொன்ன டைமுக்கே வந்துடுவேன். என்ன பண்ணுறது, வீட்டில் பாச போராட்டமாக இருக்கே, சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டாங்க. உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. அப்புறம் நம்ம எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உன் வீட்டில் எப்போ சொல்லுவேன்? நான் இப்போ சொல்ல கூட நான் ரெடி தான். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமேன்னு நான் சொல்லாமல் இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போப்பா சாமி. எனக்குலாம் வேலைக்கு போகாத மாப்பிள்ளையில கட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு எங்கள் அப்பா அடம் முடிச்சிட்டு இருக்காரு. இதில் நான் வேலைக்கு போகாத மாப்பிள்ளை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான், கொண்டு போட்டுருவாங்க. வேலைக்கு போகாமல் இப்படி என்ன சும்மாவா இருக்க போகிறேன்? வேலைக்கு போவேன்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துடக்கூடாது. ஆளுக்கு ஆளுக்கு வேலைக்கு போலன்னு டென்ஷன் பண்ணிடுறீங்க. சரி சரி கத்தாத. ஒரு நல்ல வேலை பாரு, கண்டிப்பாக என் வீட்டில் சொல்லிடுவேன். நம்ம கல்யாணம் சீக்கிரமாக முடியணும்னா எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. சரி சரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டில் தேட போகிறாங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? ஓகே, பார்த்து போ. மாமா துணைக்கு வரவா? நீ ஒரு ஆணியை பிடுங்க வேணாம். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு. ஓ ஓகே, கூல் கூல். என் மாமியார மாமனார மச்சினிச்சி எல்லாரும் கேட்டேன்னு சொல்லிடு. வா வா, சொல்கிறேன். தொடப்பு கட்ட பிஞ்சு போயிரு எங்கள் வீட்டில். என் மச்சினிச்சியை பார்க்காம தான் என்னால் இருக்க முடியல. ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. இருக்கும்ல. உன்னையோட உன் தங்கச்சி ரொம்பவே அழகா இருக்கா. அப்புறம் என்னத்துக்கு என்னையே லவ் பண்ணுற? போய் என் தங்கச்சியை லவ் பண்ண வேண்டியதானே. சரிடி சும்மா சொன்னேன். கோவம் வந்துருச்சு பாத்தி என் தங்கத்துக்கு. அப்புறம் கோவம் வராதா? சரிம்மா பார்த்து போயிட்டு வா. ஓகே, போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரிடா செல்லம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம் பொண்ணு? இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, கொஞ்சம் முன்னேறுங்களையே. எப்பா சாமி, வாய மூடு. காதுல ரத்தம் வருது. நான் கிளம்புறேன்ப்பா, ஆளை விடு. நெட்டவள்ளி, அம்மாக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ போட்டுத்தா. நானே ரெஸ்ட் எடுக்க தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை போய் டீ போடு, குழம்பு வை, காய் நறுக்கு அப்படிலாம் சொல்லாதம்மா. அங்கே என்ன வேலை வெட்டியா முடிச்ச? போய் டீ போட்டுட்டு வாடி. உனக்கு என்னம்மா தெரியும்? நான் 2 டைம்ஸ் பாத்திரம் விளக்குவேன், 2 டைம்ஸ் சமைப்பேன், 2 டைம் வீடு கூட்டுவேன். வேலை செஞ்சு என் குறுக்கு எலும்பே தேஞ்சு போச்சு தெரியுமா? போடி போச கட்டவளை. என் மருமகளை எம்புட்டோ பரவாயில்ல, அவளை போய் நான் கரிச்சு கொட்டிட்டு கிடக்கேன். நான் சொல்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டா. அப்போ உன் மருமகளே டீயை போட சொல்ல வேண்டியதானே? என்ன என்னத்துக்கு சொல்கிற? பாவம், அவளே இப்போதான் பிள்ளையை பெற்றிருக்கா. அவளுக்கு ரத்தமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எனக்கே மனசாட்சி இருக்குடி அவளை வேலை வாங்க. உன் மருமகளை புகழ்ந்தது போதும், காதில் ரத்தமாக வருது. புஷ்பா. சொல்லுங்க. அத்தைக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, ஒரு டீ போட்டு கொண்டு வரியாப்பா? தலைவலி மருந்து கொண்டு வருவாங்க, தேய்ச்சி விடுவாங்க. இல்லைப்பா, ஒரு டீ மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும்ப்பா, குடிச்சா சரியாயிரும். நம்ம மாமியாவா இப்படி பேசுறது? இந்த கொண்டு வரீங்க. பாத்தீங்களா நெட்டவள்ளி, என் மருமக எப்படின்னு? நீயே மெச்சுக்க வேண்டியதான் உன் மருமகளை. புஷ்பாவுக்கு கொடுத்து வச்ச மாமியா எனக்கு தான் இருக்குது. அரை ட்ரம் மாதிரி வீட்டுக்குள்ள உருண்டுக்கிட்டே தெரியுது. எங்கே உன் சின்ன மையன் வீட்லயே அடங்குறது இல்லையா? ஏண்டி நீ வேற, அவனை பத்தி தாண்டி மனசுலயே கவலையா கிடக்கு. நேரத்துக்கு சாப்பிட மட்டும் தாண்டி வரான். எங்கேதான் ஊர் சுத்துறான், எங்கேதான் போவானே எனக்கும் ஒன்றும் தெரியல. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, எல்லாம் சரியா போயிடும். என் குழந்தை திங்கம் கூட வரமாட்டாரு, அப்படி சுத்தினாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு நகர்றது இல்ல. வீட்டுக்குள்ளேயே பொட்டி பம்பா அடங்கி கிடக்காரு. எப்படி வேலை வெட்டி இல்லாம பொண்ணு தருவாங்க? ஆகாது போகாதெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் பொண்ணு தேடி அலையணும். இந்தா மத்தியானம் சோத்துக்கு தினேஷ் வந்துட்டேன் பாருடி. டெய்லி இதாண்டி பொழப்பி இவனோட. ஏதோ நம்மளை பத்தி தான் அம்மாவும் அக்காவும் உருட்டிட்டு இருக்காங்க போல. என்னத்த பேசிட போறாங்க? வேலை இல்லாம ஊர் சுத்துறேன்னு பேசுவாங்க. பேசிட்டு போட்டும் போ. அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. தேடி பார்த்தேனே காணோம் உன்னை. நான் என்ன செத்தா போயிட்டேன்? கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்கேன். செத்து போன மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க. நான்லாம் மண்டையை போட்ட ஆளங்கூட ஆள் இல்ல. செல்ல அம்மாவே, பாட்டு பாடினது ஒரு குத்தமா? நீ பாட்டு பாடினதெல்லாம் குத்தம் கிடையாது. எங்க ஊர் சுத்திட்டு இப்பதான் வர. டேய் எரும மாடி என் காலை மிதிச்சிட்டு இருக்கடா, வலிக்குதுடா, தாங்க முடியல, தள்ளுடா. அச்சோ, மன்னிச்சிருக்கா. பிள்ளையாமா பெத்து வச்சிருக்க, என்ன கணக்குறியான்? பிள்ளைய போய் கணக்குறியான்னு சொல்லாதடி, கிறங்கி போயிருவியான். ஆமா கிறங்குறியான். அம்மா, என் மேல இம்பிட்டு பாசம் வச்சிருக்கியே, ஒரு நாளாச்சும் வெளியே காமிக்கிறியா? அப்புறம் பெத்த பிள்ளைங்க மேல பாசம் இருக்காதா? ஓ மேல மட்டும்தான் அம்பிட்டு பாசம். என்னையெல்லாம் தெண்டத்துக்கு பெத்து விட்டு இருக்குது. ஆமா, ஒரு தலைவலிக்குன்னு ஒரு டீ தாண்டா போட்டு தர சொன்னேன், அது கூட போட்டு தர மாட்டா. இவளெல்லாம் தெண்டத்துக்கு தான் பெத்து விட்டுருக்கேன். உன் சின்ன மையம் மட்டும் இப்ப லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொட்டுறானா? என்னை தெண்டத்துக்கு பெத்து விட்டுருக்காகலாம்.
சாமிங்களா 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்கடி. இருக்கிற தலைவலியில் நீங்க வேற வந்து உசுரை வாங்கிட்டு இருக்காளுங்க. என் மருமக டீ போட போனா அவ்வளோதான். ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். இனி யாரும் சோறாக்கி குழம்பு வச்சிருக்கலாம். ஒரு டீ போட இவ்வளோ நேரம் இவளுக்கு.